ஹலோ ஷோல் வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து டாப் 15 செனகல் டைப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ரிக்வஸ்ட்டில் இருந்தது. அண்டு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் அந்த செனகளோட லைஃப் ஸ்பேன் ஒவ்வொன்றும் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதையும் இந்த வீடியோவில் சேர்த்து சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா செனகல் விரும்பிகளுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்ச 15 டைப் செனகல் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது செனகல் பிடிச்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாமா? வாங்க. முதலாவது இடத்துல இருக்கிறது செனகல் பிச்சர். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற அக்வேரியம் ஷாப்பில் காமனாக பார்க்கக்கூடிய வெரைட்டி பார்த்தீங்கன்னா இந்த செனகல் பிச்சர் தான். ஸோ இந்த செனகல் பிச்சர் பார்த்தீங்கன்னா க்ரீனிஷ் செனகல் பிச்சர்னோ இல்லாட்டி க்ரீன் செனகல் பிச்சர்னோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து கிரே செனகல் பிச்சர்னு சொல்கிறதெல்லாம் இதை தான். ஓகேங்களா, மல்டிபிள் நேம்ஸ் இருக்குது இதுக்கு. ஸோ இந்த செனகல் பிச்சரால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 ஃபீட் வரைக்கும் வளர முடியும், இல்லாட்டி 1.6 ஃபீட் வரைக்கும் வளர முடியும் அக்வேரியமில். ஸோ இதை வந்து நீங்கள் லைஃப் ஸ்பேன்னு பார்த்துக்கிட்டிங்கனாலே இதால் கிட்டத்தட்ட 10ல் இருந்து 15 இயர்ஸ் வரைக்கும் இதுக்கு லைஃப் ஸ்பேன் இருக்குது. ஸோ இந்த பிக்சர் தான் நம்ம வச்சுருக்கோம், அதுதான் நம்ம ரோலக்ஸு. ஸோ நண்பர்களே, நான் வந்து இந்த பிக்சரோட நேம் கொடுக்கும்போது கீழே சயின்டிஃபிக் நேமும் கொடுத்துட்றேன். பிகாஸ் சில பிக்சர்ஸ்லாம் பார்க்க ஒரே மாதிரி இருக்கும். ஓகேங்களா, சயின்டிஃபிக் நேமை வச்சு நீங்கள் வேறு வேறுன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க அடுத்த டைப்பான பிக்சர் ஃபிஷ்ஷை பார்க்க போயிடலாம். ரெண்டாவது இடத்துல இருக்கிறது மார்பிள்டு பிக்சர் இல்லாட்டி டஸ்டி பிக்சர் இல்லாட்டி கோல்டன் டஸ்டி பிக்சர்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா அதோட ஃபின்னெல்லாம் வந்து எல்லோ கலரில் இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ பார்க்கவே அழகாக இருக்கும் இந்த மீன் வந்து. இதால் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கேப்டிவிட்டியில் 1 அடி வரைக்கும் வளரும். ஸோ அதுக்கும் கீழே வளரலாம், அதுக்கும் மேலே வளரலாம். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து நான் வந்து கேப்டிவிட்டி சைஸில் என்னோடய ஒப்பீனியனில் நான் சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோட லைஃப் ஸ்பேன் பார்த்திங்கன்னா 10 to 15 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும் கேப்டிவிட்டியில். ஓகேங்களா, அண்டு இந்த பிக்சர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எக்ஸ்பென்சிவான வெரைட்டியை சேர்ந்தது. ஸோ இது வந்து ரொம்ப காஸ்ட்லி இந்த பிக்சர்ஸ்லாம். ஸோ வாங்க நம்ம அடுத்த வகையான பிக்சரை பார்க்க போயிடலாம். நம்பர் 3வது இடத்துல இருக்கிறது காங்கோ பிக்சர். ஸோ இந்த பிக்சர் வெரைட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் பேரை வச்சே கண்டுபிடிச்சிருப்பீங்க இதோட ரிவர் எதுன்றது, காங்கோ ரிவர்லேருந்து வருதுன்றது. ஸோ மோஸ்ட் ஆஃப் நிறைய பிக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா காங்கோ ரிவர்லேருந்து தான் வருது. பட் இதுக்கு மட்டும் காங்கோ ரிவர் பிக்சர்னு ஒரு பேர் வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா சைஸ் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சைஸு. ஏன்னா இது கேப்டிவிட்டியிலே 3 அடி வரைக்கும் வளரக்கூடிய ஒரு பிக்சரு. ஒரு பெரிய பிக்சரை வளர்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் இதை சூஸ் பண்ணலாம். இந்த பிக்சர்லாம் வந்து லைஃப் ஸ்பேனும் அதிகம். ஸோ லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா 15லேருந்து 20 வருஷம் வரைக்கும் இருக்கும் நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா. ஸோ நல்லா ஒரு மான்ஸ்டர் சைஸ் ஒரு பிக்சரை வளர்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இதை சூஸ் பண்ணலாம், காங்கோ பிக்சரு. ஸோ வாங்க நம்ம அடுத்த வகையான பிக்சரை பார்க்க போயிடலாம். நம்பர் 4வது இடத்துல இருக்கிறது ஆர்னேட்டி பிக்சர். ஸோ இந்த பிக்சர் பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேவரட்டான பிக்சர். பிகாஸ் இது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இது வந்து அப்படியே புளியாக அண்ட் அதோட பெட்ரோல் ஃபின்ஸ்லாம் பார்க்க இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அது எல்லா இடத்துலையும் அதுக்கு டிசைனுங்க இந்த பிக்சரை பொறுத்த வரைக்கும். அண்ட் இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 1.5 ஃபீட்லேருந்து 1.6 ஃபீட் வரைக்கும் வளரக்கூடியது. ஸோ லைஃப் ஸ்பேனுன்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 15 to 10 இயர்ஸ் கேப்டிவிட்டியில் நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா இருக்கும். ஸோ நல்ல ஒரு அழகான ஒரு பிக்சரு. அண்டு வந்து சில பேர் வந்து லெப்பர்ட் பிக்சர்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு பிக்சரை காட்டுவாங்க. ஸோ அது வந்து லெப்பர்ட் பிக்சர்னு இன்னொரு பேர் இருக்கான்றது எனக்கு தெரியல. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ வாங்க இனி நம்ம அடுத்த வகையான பிக்சர் வெரைட்டியை பார்க்க போயிடலாம். 5வது இடத்துல இருக்கிறது மோட்டல்டு பிக்சர். ஸோ இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போது காங்கோ பிக்சர் பார்த்தீங்கல்ல, காங்கோ பிக்சர் பார்க்கும்போது எப்படி அதே மாதிரி இது இருக்கா. பட் இந்த பிக்சருக்கும் காங்கோ பிக்சருக்கும் லிட்டில் பிட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது என்னன்னா அதோட பாடி பார்த்தீங்கன்னா காங்கோ இது வந்து கொஞ்சம் டல்லாக இருக்கும் கலரு, அண்ட் பேட்டர்னும் பார்த்தீங்கன்னா டல்லாக இருக்கும். பட் இது பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் கிரே கலரில் இருக்கும், அண்ட் பேட்டர்னும் பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் டார்க்காக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இது என்னோடய ஒப்பீனியன் தான். இந்த டிஃப்ரென்சேஷனு வேறு டிஃப்ரென்சேஷன் இருக்கலாம். ஸோ அதை கூட நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த பிக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து கேப்டிவிட்டியில் 1.5ல இருந்து 1.8 ஃபீட் வரைக்கும் வளர முடியும். ஸோ லைஃப் ஸ்பேனும் பார்த்தீங்கன்னா இதால் கிட்டத்தட்ட 10 to 15 இயர்ஸ் வரைக்கும் நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா இருக்கும் கேப்டிவிட்டியில். ஸோ காங்கோ பிக்சரோட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் சின்ன வெரைட்டி தான். ஸோ வாங்க நம்ம அடுத்த பிக்சர் வெரைட்டியை பார்க்க போயிடலாம். நம்பர் 6th பிளேஸில் இருக்கிறது பார்ரட் பிக்சர். ஸோ இதுக்கு பல பேர் இருக்கலாம். ஸோ ஆனால் நான் சயின்டிஃபிக் நேமை கீழே கொடுத்துட்றேன். ஓகேங்களா, ஸோ இந்த பிக்சர் வெரைட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஏன்னா இது கொஞ்சம் க்ரீன் கலரில் அந்த ஸ்பாட்லாம் எதிர்பார்க்கலாம் உடம்புல.
ஸோ எதிர்பார்க்காத இருக்கும், ஸ்பாட்லாம் இருக்கும் உடம்புல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த பேட்டர்ன்லாம் கொஞ்சம் டார்க்காக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா கேப்டிவிட்டியில் வளர்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட 1.1 ஃபீட் அண்ட் 1.2 ஃபீட் வரைக்கும் தான் வளரும். அதுக்கப்புறம் வந்து இதுக்கு லைஃப் ஸ்பேனுன்றது 15லேருந்து 20 வருஷம் இருக்குது. ஸோ வந்து ரொம்ப அதிகமான லைஃப் ஸ்பேன் தான். ஸோ யாராவது கொஞ்சம் அதிகமான வருஷம் லைஃப் ஸ்பேன் இருக்கக்கூடிய ஒரு பிக்சர் வெரைட்டியை சூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இதை சூஸ் பண்ணலாம். ஸோ நல்ல ஒரு அழகான ஒரு பிக்சர் வெரைட்டியும் கூட. ஸோ வாங்க நம்ம அடுத்த வகையான பிக்சர் வெரைட்டியை பார்க்க போயிடலாம். நம்ம 7th பிளேஸில் இருக்கிறது அல்பினோ பிக்சர், இல்லாட்டி நார்மல் ஒயிட் பிக்சர் கூட இருக்குது, அதையும் லிஸ்ட்டில் சேர்த்துக்கோங்க. ஸோ அல்பினோ பிக்சர் பார்த்தீங்கன்னா கண் ரெட்டாக இருக்கும். நார்மல் ஒயிட் பிக்சர் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து கண் ரெட்டாக இருக்காது, பிளாக்காக இருக்கும். இதுலேயே பார்த்தீங்கன்னா பிளாட்டினம் வெரைட்டி வேறு இருக்குது. அண்ட் இந்த பிக்சர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டில் சொன்னோம் பார்த்தீங்களா செனகல் பிக்சரு, அவனுங்களோட ஒரு அல்பினோ வெர்ஷன். ஓகேங்களா, இவனுங்க. ஸோ இவனுங்க பார்த்தீங்கன்னா அவங்கள மாதிரி தான் ஒரு 1.5 ஃபீட்லேருந்து 1.6 ஃபீட் வரைக்கும் கேப்டிவிட்டியில். அப்புறம் லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா 10 to 15 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த செனகல் வெரைட்டி நம்மளோட மார்க்கெட்டில் கண்டபடிக்கு கிடைக்கும். ஒன்று அந்த செனகல் பிக்சரும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அல்பினோ தான், 2 வெரைட்டி கண்டபடி கிடைக்கிறது நான் பார்த்துருக்கேன். ஸோ வாங்க இனி நம்ம அடுத்த வெரைட்டியான செனகலை பிக்சரை பார்க்க போயிடலாம். நம்ம 8th பிளேஸில் இருக்கிறது துல்கீஸ். ஸோ தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணால் மன்னிச்சுக்கோங்க, ஸ்பெல்லிங் நான் எழுதி காட்டிடுறேன். ஓகேங்களா, சிலர் தான் வாயில் நுழையாத பேராக இருக்குது. ஸோ இந்த செனகல் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்க்குறதுல ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சிவான செனகல் வெரைட்டியில் இதுவும் ஒன்று. ஸோ இந்த செனகல் பார்த்திங்கன்னா நல்லா அழகாக இருக்கும். ஸோ பட் இது கொஞ்சம் பேட்டர்ன்ஸை வச்சு கண்டுபிடிக்க கஷ்டம். இந்த மாதிரி செனகல்லாம் வாங்குறீங்கன்னா நல்ல கொஞ்சம் ட்ரஸ்டட் டீலர்கிட்டையா பார்த்து வாங்குங்க, நீங்கள் அந்த ஸ்பீஷஸ் தான் வாங்குறீங்களான்றது. ஸோ வெரி எக்ஸாட்டிக்கான வெரைட்டியான செனகல் வெரைட்டி இது. ஸோ அண்ட் பார்த்தீங்கன்னா இதோட சைஸும் வந்தீங்கன்னா 1.2லேருந்து 1.3 ஃபீட் வரைக்கும் கேப்டிவிட்டியில் வளரும். அண்டு இதால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10லேருந்து 30 வருஷம் ஸோ அதுக்குள்ளே வரைக்கும் வாழ முடியும். ஸோ அதிகமான நாள் செனகல் உங்ககிட்ட இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை சூஸ் பண்ணலாம். ஸோ வாங்க நம்ம அடுத்த வெரைட்டியான செனகல் டைப்பை பார்க்க போயிடலாம். பிக்சர் டைப்பு. 9th பிளேஸில் இருக்க பிக்சரோட பேர் பார்த்தீங்கன்னா அதுதான், நான் தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணாமல் வச்சுக்கோங்க, பூல்ஸ் பிக்சரு. ஓகேங்களா, ஸோ இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா ஒரு நியூ வெரைட்டி பிக்சரு. இது 2024 தான் வேறு டிஸ்கிரைப் பண்ணாங்களாம். ஸோ இது வந்து ஒரு தனி வெரைட்டின்னு சொல்லி. ஸோ இந்த பிக்சரால் பார்த்தீங்கன்னா கேப்டிவிட்டியில் வந்து 30 சென்டிமீட்டர் வரைக்கும் வளர முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா 30 சென்டிமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு அடிக்கும் கொஞ்சம் உள்ள, அவ்வளோதான், பெருசாலாம் எதுவும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. அண்ட் மற்ற செனகளோட கம்பேர் பண்ணும்போது இதோட லைஃப் ஸ்பேனும் பார்த்தீங்கன்னா கம்மிங்க, கிட்டத்தட்ட 5லேருந்து 10 வருஷம் தான் இதால் கேப்டிவிட்டிலே உயிர் வாழ முடியும். ஸோ வாங்க நம்ம அடுத்த வகையான பிக்சர் வெரைட்டியை பார்க்க போயிடலாம். 10வது இடத்துல இருக்கிறது வெஸ்ட் ஆஃப்ரிக்கன் பிக்சர். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சிவான பிக்சர் வெரைட்டியில் ஒன்று. ஸோ எல்லா பிக்சரும் நம்ம இந்த லிஸ்ட்டில் பார்க்குறது எக்ஸ்பென்சிவ் தான், எதுவும் விலை கம்மிலாம் சொல்ல முடியாது. ஸோ இது எக்ஸ்பென்சிவ் மேலே எக்ஸ்பென்சிவ் நம்ம சொல்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த பிக்சர்ஸால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கேப்டிவிட்டியில் ஒரு அடி வரைக்கும் வளர முடியும். ஸோ அண்டு இந்த பிக்சர்ஸோட லைஃப் ஸ்பேன் தான் பார்த்தீங்கன்னா அதிகம். ஏன்னா 10லேருந்து கிட்டத்தட்ட 30 வருஷம் வரைக்கும் ப்ராப்பராக கேர் பண்ணிங்கன்னா அவங்க டேங்க்கில் இருக்கும். ஸோ நல்ல ஒரு அழகான ஒரு மீன், பட் வெரி எக்ஸாட்டிக்கு. ஸோ வாங்க இனி அடுத்த வகையான பிக்சரை பார்க்கலாம். நம்பர் 11th பிளேஸில் இருக்கிறது என்லி சேரி பிக்சர். ஸோ இந்த பிக்சர் பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கிது. ஸோ நிறைய பேருக்கு இந்த பிக்சர் அக்யூரியன் ஷாப்லேயே பார்த்துருப்பீங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அக்யூரியன் ஷாப்லேயே ஈஸியாக பார்க்க முடிகிற ஒரு பிக்சர் வெரைட்டியாக மாறிட்டு இருக்கு. அண்டு நீங்கள் கொஞ்சம் ஈஸியாக அவைலபிளாக கொஞ்சம் பெரிய பிக்சர் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா இந்த பிக்சரால் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கேப்டிவிட்டியில் 2 அடி வரைக்கும் வளர முடியும். ஸோ வைல்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கும் மேலே போகலாம், பட் கேப்டிவிட்டியில் 2 அடி தான். அதுக்கப்புறம் இதோட லைஃப் ஸ்பேனும் பார்த்தீங்கன்னா அதிகம். ஸோ பார்த்தீங்கன்னா 15லேருந்து 20 வருஷம் வரைக்கும் இருக்கும் நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா. ஸோ நல்ல ஒரு அழகான ஒரு பிக்சர் தான். என்லி சேரி நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக அவைலபிளாக கிடைக்கக்கூடிய ஒரு பிக்சர் வெரைட்டின் தான். ஸோ வாங்கி நம்ம அடுத்த வகையான பிக்சரை பார்க்க போயிடலாம். நம்ம 12th பிளேஸில் இருக்கிறது மொக்கீலி எம்பி. ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னான்னு தெரில, தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணாலும் மன்னிச்சுக்கோங்க. ஸோ இந்த பேருக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது. அது என்னென்னா, இது இந்த மீனுக்கான பேர் கிடையாது. இது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஒரு மித்தாலஜிக் கிரீச்சரான ஒரு லாஸ்ட் டைனோசர்னு சொல்லக்கூடிய அதோட பேர் தான். ஸோ எல்லாருக்கும் இந்த லாக்னஸ் மாஸ்டர் கதை தெரியுமா, அது மாதிரி இதுவும் ஒரு கதை இருக்குது இதுக்கும். ஸோ ப்ராப்பராக எனக்கு இதை பற்றி அவ்வளோ கதை தெரியாது, அதை இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ அதோட பேர் தான் இதுக்கு வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நல்ல ஒரு செனகல் ஃபிஷ்ஷு. அண்ட் இது பார்த்திங்கன்னா ஒரு அடிக்கும் கம்மியாக தான் வளரும். இதோட லைஃப் ஸ்பேனுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15லேருந்து 20 வருஷம் இருக்கும். அண்ட் எக்ஸ்பென்சிவான செனகல் டைப்பும் கூட இது. ஸோ வாங்க நம்ம அடுத்த வகையான செனகலை பார்க்க போயிடலாம். பிக்சரை பார்க்க போயிடலாம். அவனா செனகல்னே வாயில வருதுங்க, மன்னிச்சுக்கோங்க.
நம்பர் 13வது இடத்துல இருக்கிறது ரீடு ஃபிஷ்ஷு. ஸோ ரீடு ஃபிஷ் பார்த்தீங்கன்னா நம்மளோட வித்தியாசமான மீன்கள் இனத்தில் சேர்த்துருப்பேன். ஸோ எஸ், இது ஒரு பார்க்க கொஞ்சம் வித்தியாசமான சனகல் டைப்பாக இருக்கும், பிக்சர் டைப்பாக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நூல் மாதிரி பாம்பு மாதிரி இருக்கிறனால இந்த மீன் வந்து அக்வேரியம் ஹாபியில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அண்ட் இது பார்த்தீங்கன்னா சைஸும் வந்து 30 சென்டிமீட்ரு தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட லைஃப் ஸ்பேனும் ரொம்ப கம்மிங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3லேருந்து 5 வருஷம் தான் கேப்டிவிட்டியில் உயிரோட இருக்கும். ஸோ நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு மீனை வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா இதை சூஸ் பண்ணலாம். ஸோ வாங்க இனி அடுத்த மீனை பார்க்கலாம். 14th பிளேஸில் இருக்கிறது நைல் பிச்சர். ஸோ நைல் பிச்சர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஷார்ட்ஸில் ரீல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த பிச்சர் தான் நிறைய பேர் வளர்த்துவாங்க. ஸோ இந்த பிச்சர் பார்த்தீங்கன்னா கேப்டிவிட்டியில் வந்து கிட்டத்தட்ட வந்து 2.5 ஃபீட் இல்லாட்டி 2.4 ஃபீட் வரைக்கும் வளரக்கூடிய ஒரு பிச்சர் டைப்பு. ஸோ இதுக்கு லைஃப் ஸ்பேனும் பார்த்தீங்கன்னா அதிகம். ஸோ வந்து கிட்டத்தட்ட 15லேருந்து 20 வருஷம் நல்லா பார்த்துக்கிட்டிங்களா இருக்கும். ஸோ ஒரு மான்ஸ்டர் பிச்சர், நீங்கள் வந்து ஒரு மான்ஸ்டர் பிச்சர்ஸ் தான் சூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோவில் இருக்க எல்லா மான்ஸ்டர் பிச்சர்ஸையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஸோ வாங்க இனி அடுத்த வகையான பிச்சரை பார்க்கலாம். 15வது இடத்துல இருக்கிறது ஆன்சோர்ஜி. ஸோ தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணால் மன்னிச்சுக்கோங்க. ஸோ இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பிக்சர் நம்ம பார்க்க போகிறது. ஸோ இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா நம்ம அக்வேரியம் ஷாப்பில் ரொம்ப ரொம்ப ரேர் வெரைட்டியாக தான் இருக்கும். ஏன்னா இது வெரி வெரி எக்ஸாட்டிக் வெரைட்டி. அண்ட் இந்த பிக்சரால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கேப்டிவிட்டியில் 2 அடி வரைக்கும் வளர முடியும். அதுக்கும் கொஞ்சம் மேலே 2.1 ஃபீட் அந்த மாதிரிலாம் போகலாம். ஸோ இந்த செனகல் பிக்சரோட லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா 15லேருந்து 20 வருஷம் இருக்கும் நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா கேப்டிவிட்டியில். அண்ட் ஷோல் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தமிழில் இந்த மாதிரிலாம் யாரும் போட்டிருக்க மாட்டாங்க. நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழில் ஃபஸ்ட் டைம் நம்ம போடுறது தான். ஸோ மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. யூ நெக்ஸ்ட் வீடியோ. பை பை ஷோல். பேக்ரவுண்ட் வாய்ஸ்க்கு மன்னிச்சுக்கோங்க.